கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1378க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, சுஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. வாழ்க்கையில பெரும்பாலான மனிதர்கள் பொறாமையிலே வாழ்கிறார்கள். பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கையில பொறாமை இருந்து கொண்டே இருக்கிறது. தொழிலிலே பொறாமை, குடும்பத்திலே பொறாமை, உடன் பிறந்தவர்கள் மத்தியிலே பொறாமை, வேலையிலே பொறாமை, வாழ்க்கையிலே பொறாமை, ஏன் ஊழியத்தில் கூட பொறாமை கொண்டு அநேக ஊழியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பொறாமைப்படுகிறவர்களை வேதம் சொல்லுகிறது, அது ஒரு வியாதி. பொறாமை என்பது ஒரு வியாதி என்று சொல்லுகிறது. கடுமையான வியாதி, எலும்பை உருக்கிவிடும். எனவே பொறாமையிலிருந்து, பொறாமை வாழ்க்கையிலிருந்து, பொறாமை எண்ணங்களிலிருந்து விடுபட்டு அமைதியான மனம், அமைதியாய் வாழ்கிறவர்களாய் வாழுங்கள். அது உங்களுக்கு ஜீவனை தரும். எந்த மனிதன் பொறாமை கொள்ளாமல் அமைதியாய் வாழ்கிறானோ அவன் வாழ்க்கை அவனுக்கு பயனுள்ளதாய் அமையும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவே, யாருக்குள்ளில் எல்லாம் பொறாமை இருக்கிறதோ, யாருக்குள் எல்லாம் பொறாமை இருக்கிறதோ, பொறாமையை விட்டு அவர்கள் வெளியே வர வேண்டும். அமைதியான வாழ்க்கை வாழட்டும். அந்த அமைதியான வாழ்க்கை, பொறாமை கொள்ளாத வாழ்க்கை தான் அவர்களுக்கு நீடித்த நாட்களை தரும். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, உன் பொறாமை குணத்திலிருந்து வெளியே வா. உன் எரிச்சல் குணத்திலிருந்து வெளியே வா. உன் கோப குணத்திலிருந்து வெளியே வா. நீ நீடித்த நாட்களாய் வாழுவாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.